எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல விளையாட்டுனா என்ன? செல்போன் ஸ்கிரீன்ல விரல தேய்க்கிறது இல்ல, தெருவுல ஓடி ஆடி விளையாடுறது. அது வெறும் டைம் பாஸ் கிடையாது, அது ஒரு கொண்டாட்டம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்த தருணம். ஆனா இப்ப அந்த டிஜிட்டல் உலகத்துல நாம எதையோ ஒன்னு மிஸ் பண்றோம் இல்லையா? அந்த கலர்ஃபுல்லான, ஜாலியான கிராமத்து விளையாட்டு உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாமா? இப்ப நீங்க பாக்குற இந்த புத்தகம் இது வெறும் புக் இல்ல, இது ஒரு புதையல் மேப் மாதிரி. நம்ம மறந்து போன ஒரு சந்தோஷமான உலகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. இந்த புக்கோட அட்டைப்படம் பாருங்க, எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு. நிஜமாவே அந்த விளையாட்டு உலகமும் இப்படிதான் இருந்துச்சு. சரி, அந்த புதையலை தேடி போக ரெடியா? ஓகே, நம்மளோட இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட். முதல்ல நாம மிஸ் பண்ண அந்த ஜாலியான மொமெண்ட்ஸை பத்தி பேசுவோம். அப்புறம் இந்த விளையாட்டுகள்லாம் பின்னாடி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சில முக்கியமான கேம்ஸ் எடுத்து அது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த விளையாட்டுங்க வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அது என்னன்னு பார்ப்போம். கடைசியா இந்த பாரம்பரியம் எல்லாம் இனிமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிப்போம். சரி, நம்ம லிஸ்ட்ல விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம தனியா உட்காந்து போன்ல கேம்ஸ் விளையாடுறோம். ஆனா அப்போ அப்படி இல்ல. விளையாட்டுனாலே 4 பேரோட சேர்ந்து கிரியேட்டிவா எதையாவது யோசிச்சு வெட்ட வெளியில விளையாடுறதுதான். அந்த உலகம் தான் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த புத்தகத்தோட முன்னுரையில ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த விளையாட்டுங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கோ இடத்துக்கோ உருவாக்கப்படல. அது கிராமத்து மக்களோட வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாத ஒரு அங்கம்னு. இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? இது வெறும் டைம் பாஸ் இல்ல, அவங்க கலாச்சாரத்தோட, அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி. நாம மூச்சு விடுற மாதிரி அது அவங்களுக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த கிராமத்து விளையாட்டுங்கள்னா ஏதோ பசங்க ஜாலிக்கு விளையாடுறதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த வேடிக்கைக்கு பின்னாடியும் ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இந்த விளையாட்டுகளை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. சும்மா ஏனோ தானோன்னு பிரிக்கல, யாரு விளையாடுறாங்கங்கிறத பொறுத்து. அதாவது பசங்க விளையாட்டா, பொண்ணுங்க விளையாட்டா, இல்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதான்னு ஒரு வகை. இன்னொரு பக்கம் அந்த கேமோட தன்மையை வச்சு, இதுக்கு நல்ல தெம்பு வேணுமா, இல்ல மூளைக்கு வேலை கொடுக்கணுமா, இல்ல ஏதாவது ஆக்ட் பண்ணி காட்டணுமான்னு பிரிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூடுக்கும் ஏத்த மாதிரி ஒரு விளையாட்டு இருந்திருக்கு. இது வெறும் ஜாலி மட்டும் இல்ல, ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சிக்கும் இது உதவி இருக்கு. இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட ஹார்ட்டுக்குள்ளேயே வரோம். அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த சில விளையாட்டுகள், அதோட ரூல்ஸ், அதுல வர்ற பாட்டு, அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இப்போ நாம ஃபீல் பண்ண போறோம். வாங்க அந்த கலர்ஃபுல்லான உலகத்துக்குள்ள டைவ் அடிக்கலாம். இந்த 2 படங்களையும் பாருங்களேன். இது அந்த விளையாட்டு உலகத்தோட 2 வெவ்வேறு பக்கத்தை காட்டுது. ஒரு பக்கம் ஒரே ஓட்டம், ஆட்டம், கொண்டாட்டம்னு ஒரே எனர்ஜியா இருக்கிற அவுட்டோர் கேம். இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள அமைதியா உட்காந்து நல்லா யோசிச்சு விளையாடுற இன்டோர் கேம். இதுல இருந்தே தெரியுதுல, அவங்க கிட்ட எல்லா டைப்லயும் விளையாட்டு இருந்திருக்குன்னு. நாம முதல்ல பார்க்க போற கேம் பேரு கிளித்தட்டு. இது நம்ம ஊரு கபடி மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டு. இதுல சும்மா ஓடி பிடிச்சா மட்டும் பத்தாது, நல்ல பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடணும். இந்த படத்துல இருக்கிறது தான் அதோட ஆட்டக்களம். இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். 2 டீம் இருக்கும். ஒரு டீம் இந்த கோடுகளுக்கு வெளியில நிக்கும், இன்னொரு டீம் உள்ள. வெளியில இருக்கிற டீம்ல இருந்து ஒருத்தர் கிளியா இருப்பாரு. அவரோட வேலை இந்த கோட்டு மேலேயே நடந்துக்கிட்டு உள்ள இருக்கிறவங்கள தொடணும். உள்ள இருக்கிறவங்களோட டாஸ்க் என்னன்னா, அந்த கிளி கிட்ட மாட்டிடாம எல்லா கோட்டையும் தாண்டி அடுத்த பக்கம் போகணும். அப்படி போயிட்டா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்த கேம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுல ஓட்டம், துரத்தல் எல்லாம் இல்ல, பாட்டு தான் மெயின். கேம் பேரு ஒரு குடம் தண்ணி ஊற்றி. இந்த விளையாட்டுக்கே உயிர் கொடுக்கறது அதுல வர பாட்டு தான். அந்த கால விளையாட்டுகள்ல பாட்டும் தாளமும் எவ்வளோ முக்கியமா இருந்திருக்குன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டோட முதல் வரி தான் இது. ஒரு டீம் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒரு பூ பூத்ததுன்னு பாடும். உடனே அடுத்த டீம் அதுக்கு பதில் பாடும். இப்படியே பாடிக்கிட்டே விளையாட்டு தொடரும். கேட்டும்போதே எவ்வளோ அழகா ஒரு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? இப்ப நாம பாக்குற இந்த கேம் பேரும் பாட்டு சம்பந்தப்பட்டது தான். பூ பறிக்க வருகிறோம். ஆனா இதுல பாட்டு மட்டும் இல்ல, பலமும் ரொம்ப முக்கியம். 2 டீமும் கையை நல்லா கோர்த்துக்கிட்டு ஒரு சுவர் மாதிரி நிப்பாங்க. பாடிக்கிட்டே வந்து ஆப்போசிட் டீமோட இந்த கை சுவரை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுல டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ சில விளையாட்டுகளை பார்த்தோம், அது எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் வெறும் விளையாட்டு மட்டும் தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு குழந்தையோட கேரக்டரையும் ஒரு சமுதாயத்தோட ஒற்றுமையும் இந்த விளையாட்டுகள் எப்படி உருவாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு வரியே போதும் அந்த விளையாட்டுகளோட முக்கியத்துவத்தை சொல்ல. இது மூலமா குழந்தைங்க ஒத்துழைப்பு, ஒற்றுமை, தலைமை பண்பு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அது அவங்கள வாழ்க்கைக்கு தயார்படுத்துச்சு. பாத்தீங்களா, இது வெறும் விளையாட்டு இல்ல, வாழ்க்கையோட முதல் பாடம். எப்படி டீமா வேலை செய்யணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி தோத்துட்டா ஏத்துக்கணும், எப்படி ஒருத்தர் வழி நடத்தணும்னு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துருக்கு.
சொல்லப்போனா இது ஒரு மறைக்கப்பட்ட பாடத்திட்டம் மாதிரின்னு சொல்லலாம். பாருங்க, ஓடி ஆடி விளையாடுறதால உடம்பு ஃபிட்டா இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்றதால மூளைக்கு வேலை, எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுறதால சோஷியல் ஸ்கில்ஸ் வளருது, கேப்டனா இருந்து வழி நடத்துறதால லீடர்ஷிப் வருது. கடைசியா நம்ம பாட்டி தாத்தா விளையாடின விளையாட்டை நம்ம விளையாடும் போது நம்ம கலாச்சாரமும் பாரம்பரியமும் அடுத்த தலைமுறைக்கு போகுது. இத்தனையும் இந்த சிம்பிளான விளையாட்டுகள் செஞ்சிருக்கு. சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த விளையாட்டுகளோட நிலைமை இன்னைக்கு என்ன? இவ்ளோ கலர்ஃபுல்லான ஒரு பாரம்பரியம் இனிமேலும் தொடருமா இல்ல இதோட முடிஞ்சிடுமா? இது உண்மையிலேயே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த புத்தகத்தை எழுதினவரோட நோக்கமும் இதுதான். காலப்போக்குல இந்த மாதிரி ஒரு அருமையான கலர்ஃபுல்லான பாரம்பரியம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் அவர் இது எல்லாம் தேடி தொகுத்து ஒரு புத்தகமா போட்டிருக்காரு. அதனால இது வெறும் விளையாட்டு ரூல்ஸ் இருக்கிற புக்கு இல்ல, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துல ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகியிருக்கோம். ஆனா நிஜமா சொல்லுங்க, தெருவுல 10 பேரோட சேர்ந்து விளையாடும் போது கிடைச்ச அந்த உண்மையான கனெக்ஷனை நாம மிஸ் பண்றோமா இல்லையா? அந்த தெரு விளையாட்டை விட்டுட்டு இந்த ஸ்கிரீன்ல விளையாட ஆரம்பிச்சதுனால நாம வெறும் விளையாட்டுகளை மட்டும்தான் இழந்தோமா இல்ல அதை விட ரொம்ப முக்கியமான எதையாவது இழந்திருக்கோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?